தன்னோட ஸ்கூல் படிக்கிற டைம்ல தன்னோட டீச்சர்ஸால நீ ஒரு ஸ்லோ லேர்னர் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பையனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்னோவேஷன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் டே 1 ஆஃப் சின்ன ஸ்டோரி ஒரு பெரிய லெசன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1847 அமெரிக்கால பிறக்கக்கூடிய இந்த ஒரு நபர் தன்னோட பள்ளி பருவத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 1 or 2 டைம் சொல்லிக் கொடுத்து படிக்கக்கூடிய விஷயங்களை கூட இவர் மல்டிபிள் டைம் சொல்லிக் கொடுத்து அதை லேர்ன் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு சின்ன கெப்பாசிட்டியில இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்கூல்ல டீச் பண்ண டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருந்திருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீ ஒரு ஸ்லோ லேர்னர் அப்படின்னு சொல்லி ஸ்கூலை விட்டு இவரை டிராப் அவுட் பண்ணி வெளில அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த செய்தியை கேட்ட அவங்க அம்மா, உன்னோட பள்ளி ஆசிரியர்களே உன்னை நிராகரிச்சிட்டாங்க, ஆனால் நான் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு KGF படத்துல வர்ற மாதிரி ஒரு அம்மா நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு நபர். தன்னுடைய 12 வயசுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனா போயிட்டு புக்கெல்லாம் சேல்ஸ் பண்றாரு. ஸோ அதுல கிடைக்கக்கூடிய கொஞ்சம் வருமானத்தை வச்சு தன்னோட குடும்பத்தை எல்லாமே அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. பட் இப்படி இருந்தாலுமே வாழ்க்கையில நம்ம ஏதாவது பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஓடிட்டு இருந்த அந்த இன்னோவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனுச்சு. ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு தான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பல்ப். த தேர்ட் பர்சன் வேற யாருமே கிடையாது, த தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ இந்த பல்ப் மட்டும் தான் அவர் கண்டுபிடிச்சாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேமராஸ், மைக்ரோபோன்ஸ், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம மொபைல யூஸ் பண்ணக்கூடிய சின்ன ஹார்ட்வேர்ஸ் எல்லாருமே அவர் கண்டுபிடிச்ச ஒரு சிறந்த கண்டுபிடிப்புகள் தான். ஸோ இந்த ஸ்டோரியில நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பிக் லெசன் என்ன அப்படின்னா, அவர் ஒரு குவாட் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நான் 1000 முறைகள் தோல்வியுற்றேன், ஆனா அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. நான் 1000 முறைகள் தோல்வியுற்றாலும் 10,000 வழிகளை நான் கண்டறிந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாட் சொல்லியிருப்பாரு. அப்போ உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு தோல்விகள் ஒவ்வொன்றும் நீங்க உங்க வாழ்க்கையை முடிச்சிருச்சுரா அப்படின்னு சொல்றதுக்காக கண்டிப்பா கிடையாது. அந்த ஒவ்வொரு தோல்விகளிலிருந்தும் நீங்க ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.